புலிகளை பகடைக்காயாக்கும் எம்பி அர்ச்சுனா, அதிருப்தியில் சரத் வீரசேகர. ஜேவிபி உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் அம்பலப்படுத்தும் எம்பி. செம்மணி மனித புதைகுழி அவலம், இலங்கை அரசிற்கு சர்வதேச மன்னிப்பு சபை கடும் அழுத்தம். சிக்கப்போகும் மஹிந்தவின் சகோதரர், ஆரம்பமானது விசாரணை. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இந்தியா கோரிக்கை. ஜனாதிபதி பொது மன்னிப்பில் முறைகேடு, முக்கிய அதிகாரி அதிரடி கைது. தையிட்டி விகாரைக்கு பெருமளவு சிங்கள மக்களை அழைத்து வர திட்டம், முன்னாள் எம்பி விடுத்துள்ள அழைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு புலிகளின் தலைவரை தமது தேசிய தலைவர் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளிப்பதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் ராமநாதன் அர்ச்சுனா புலிகள் அமைப்பினை தனது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காகவும் பிரபல்யத்திற்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகின்றதெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் விடுவிக்கப்பட்ட 300 கொள்கலன்களில் புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்துகள் மற்றும் செயற்பாடுகள் வடக்கும் தெற்குக்கும் இடையில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். இது அரசியல் அமைப்பிற்கு முற்றிலும் விரோதமானது. அர்ச்சுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகிறது. ஆனால் இது இனங்களுக்கிடையில் சந்தேகத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும். 300 கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தமிழ் டயஸ்போராக்களிடமிருந்து ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நிதி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் உண்மைத்தன்மை என்னவென்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விரும்பிய அனைத்தையும் குறிப்பிட முடியாது என தெரிவித்தார். ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவிக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ரூபாய் 3 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த பணமானது 2004-2008 காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 1 மில்லியனும் மற்றையவருக்கு 2 மில்லியனும் வழங்கப்பட்டுள்ளதாக தயாஸ்ரீ ஜெயசேகர கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை முன்வைத்து தனது கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் தொடர்பான விபரத்தை வெளியிடாமல் தவிர்த்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது மருத்துவமனை கட்டணங்களை செலுத்த வழங்கிய ரூபாய் 5 மில்லியன் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் ஜேவிபி பெற்ற பணம் குறித்த உண்மைகளை மறைத்துள்ளதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர மேலும் தெரிவித்தார். செம்மணி புதைகுழி விசாரணையில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துமாறு இலங்கை அரசிற்கு சர்வதேச மன்னிப்பு சபை அழுத்தத்தை பிரயோகித்துள்ளது. யாழ் அரியாலை சித்துவாத்தி இந்து மியானத்தில் உள்ள 2வது செம்மணி புதைகுழி என்று சந்தேகிக்கப்படும் இடத்தில் நடாத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் இதுவரை 19 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் நீதிக்கு புறம்பான கொலைகள் தொடர்பான நீண்ட காலமாக தாமதமாகி வரும் உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. விசாரணையை வழிநடத்தும் நீதித்துறை மருத்துவ அதிகாரி 45 நாள் நீடிப்பு கோரியுள்ளதாகவும் அடுத்த கட்டத்திற்கான செலவு மதிப்பீட்டை சமர்ப்பிக்க நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் ராஜ் சோமதேவால் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான அருகிலுள்ள பகுதிகள் ட்ரோன் மூலம் படம் பிடிக்கப்பட்டன. மேலும் அந்த காட்சிகள் பகுப்பாய்விற்காக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அகழ்வாய்வு பணியின் அடுத்த கட்டம் ஜூன் 26ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச தர நிலைமைகளுக்கேற்ப அகழ்வாராய்ச்சி நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு மனித உரிமைகள் அமைப்பான சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது.
முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ மீது ஊழல் சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக விரைவில் அவர் ஆணையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அறக்கலைய போராட்டத்தின் போது தனக்கு சொந்தமில்லாத சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாக கூறி 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடு பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அவரது மகனும் ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சருமான சசீந்திர ராஜபக்ஷவிடம் கடந்த 5ஆம் தேதி விசாரணை நடத்தி மற்றொரு ஊழல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்தது. லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சமீபத்தில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக கிட்டத்தட்ட 20 முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இந்திய அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூடிய விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்திடம் கோரியுள்ளார் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் மாகாண சபை தேர்தல்கள் துரித கதியில் நடத்தப்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மாகாண சபை தேர்தல்களை துரித கதியில் நடத்துமாறு கோரி எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போராட்டங்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கப்பெற உள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறெனினும் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இந்தியா கோரியதா என்பது குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை. கடந்த சில மாதங்களில் 3 தேர்தல்கள் நடாத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெசாக் ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் ஒரு கைதி சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அனுராதபுர சிறைச்சாலையின் துணை ஆணையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2025 வெசாக் காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை செயற்படுத்துவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்தி வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்படாத கைதிகளை சட்டவிரோதமாக விடுவிக்க பொது மன்னிப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்று அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ஜனாதிபதி ஒப்புதல் இல்லாமல் ஒரு தண்டனை பெற்ற வங்கியாளர் விடுவிக்கப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. எதிர்வரும் போயா தினத்தன்று தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு பெருமளவு அப்பாவி சிங்கள மக்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த தினத்தில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் தமிழ் மக்களும் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: தையிட்டியிலே தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை சட்டவிரோதமாக அபகரித்து அங்கே ஒரு சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது அந்த காணி உரிமையாளர்களினதும் அரசியல் தரப்புகளினதும் சிவில் தரப்பினர்களினதும் கோரிக்கையாக உள்ளது. அதனை வலியுறுத்தி கடந்த 2023 மே மாதம் முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலேயே வருகின்ற 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொசன் தினத்தன்று அந்த போராட்டம் அங்கே நடைபெற இருக்கின்றது. அங்கே வருகின்ற சிங்கள மக்களிற்கு உண்மையில் அங்கே என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாது. இனவாதிகள் தென்பகுதியில் சொல்கின்ற பொய்களை நம்பி மக்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மைகளை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் என்பதையும் அது அகற்றப்பட வேண்டும் என்பதையும், இவ்வாறு தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு விகாரிகள் அமைக்கப்படுவதனால் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அச்சமும் வெறுப்பும் வளர்க்கப்படுகிறது. ஆகவே சிங்கள மக்கள் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளிற்கு துணை போகக்கூடாது. சிங்கள மக்களும் எங்களுக்கு ஒத்துழைத்து இனவாதிகளுக்கு அழுத்தங்களை கொடுத்து தமிழ் மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுவதற்கு சிங்கள மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த வகையில் எதிர்வரும் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காணி உரிமையாளர்களுடன் சேர்ந்து கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த போராட்டத்தில் தமிழ் மக்களும் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார்.